ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துல 3ஆம் ஸ்கந்தம் 33வது அத்தியாயம். அதுல கபில தேவருடைய செயல்களை பற்றி படிச்சுட்டு வரோம். படிச்ச ஸ்லோகம் 7வது பதம். ரொம்ப முக்கியமான பதம், ரொம்ப அழகான பதம் கூட. ஹரிநாமத்தோடைய மகிமையை பறைசாற்றக்கூடிய ஒரு ஸ்லோகம். அகோபதஸ்வபஜதோ கரியான் வாக்ரே வர்ததே நாமதுப்யம் தேபுஸ்தபஸ்தே ஜுகு சஷ்ணுரார்யா பிரம்மானுகர்நாம குருணந்தியேதே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி போபார். அவர்கள் எத்துணை புகழ் பெற்றவர்கள், அவர்களின் நாக்குகள் உங்களின் புனித நாமத்தை உச்சரிக்கின்றன. நாயை உண்பவர்களின் குடும்பங்களில் பிறந்திருந்தாலும் அந்த மனிதர்கள் வழிபடத்தக்கவர்கள். உங்கள் மாட்சிமை பொருந்திய புனித நாமத்தை உச்சரிப்பவர்கள் எல்லா விதமான துறவுகள், யாகங்கள் ஆகியவற்றை நிறைவேற்றியிருக்க வேண்டும். ஆரியர்களின் எல்லா நல்ல முறைகளையும் அடைந்திருக்க வேண்டும். உங்களின் மேன்மையான அந்த புனித நாமத்தை உச்சரிப்பதற்கு அவர்கள் யாத்திரை செய்யும் புனித இடங்களில் குளித்திருக்க வேண்டும். வேதங்களை படித்திருக்க வேண்டும். தேவையான எல்லாவற்றையும் நிறைவேற்றியும் இருக்க வேண்டும். அப்போ ஒருத்தருடைய வாயிலிருந்து பகவானுடைய புனித நாமம் வருது அப்படின்னா அவர் ரொம்ப பாக்கியம் செஞ்சவர். ஒருத்தர் இப்ப நம்ம சத் சங்கத்துல 25 பேர் இருக்கிறோம். இதுல எல்லாரும் ஜபம் பண்றவங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன், எதிர்பார்க்கிறேன். எல்லாரும் இங்க புதுசா ஜபம் பண்ணாதவங்க யாரா இருந்தா கை தூக்கலாம். மொத்தம் எல்லாரும் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகா மந்திரத்தை ஒருத்தர் வாயிலிருந்து வருது, அவர் உச்சரிக்கிறாருன்னு சொன்னா, பகவானுடைய புனித நாமத்தை ஒருத்தர் உச்சரிக்கிறாருன்னு சொன்னா, அவர் ஏற்கனவே யாகங்கள், பல்வேறு யாகங்கள் செய்திருக்கணும், தவங்கள் இருந்திருக்கணும், விரதங்கள் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஆரியனுக்கான எல்லா செயல்களையும் நிறைவேற்றி இருக்கணும். நிறைய வார்த்தை இந்த ஸ்லோகத்துல பயன்படுத்தியிருக்காங்க. யக்ஞா, தபஸ், ஜுகு, ஆர்யா, பிரம்மானுகர் நாம குருணந்தி ஏதே. ஒருத்தர் நாயை உண்ணும் சண்டால குலத்துல பிறந்திருந்தாலும், டாக் ஈட்டர், நாயை உண்ணக்கூடிய சண்டால குலத்துல பிறந்திருந்தாலும் அவர் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற மகாமதத்தை உச்சரிக்கிறார்னு சொன்னா, அவர் என்னெல்லாம் பண்ணிருக்கணும். இதுக்கு முற்பிறவிகள்ல, இதுக்கு முந்தைய பிறவிகள்ல அவர் என்னெல்லாம் பண்ணிருக்கணுமா? அவர் தபங்கள் இருந்திருக்கணும், தப வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும், துறவர வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கணும். அதுக்கப்புறம் அவர் புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போய் கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, தாமிரபரணி, காவேரி இந்த மாதிரி புனித நதிகள்ல நீராடி இருக்கணும். வேத மந்திரங்களை பாராயணம் செய்திருக்கணும். இதெல்லாம் பண்ணியிருந்தாதான் அவர் வாயில ஹரே கிருஷ்ணா மந்திரம் வரும். பாரு, அப்ப இன்னைக்கு நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிறோம்னு சொன்னா, இது திடீர்னு வந்ததெல்லாம் இல்ல. இது நாம் செய்த பெரும் பாக்கியம். குறிப்பாக ஸ்ரீல பிரபுபாதர், சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீல பிரபுபாத். சைத்தன்ய மகாபிரபு
பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் சைத்தன்ய மகாபுடைய கருணையாலதான் ஓரொரு கிராமத்திலும் நகரத்திலும் பகவானுடைய புனித நாமம் ஒழிக்க ஆரம்பிச்சு. ஓரொரு பிரிதிவிதி ஆச்சாரி நகராதி கிராமம் சைத்தன்ய மகாபுரு சொல்றார், ஓரொரு கிராமத்திலும் நகரத்திலும் என்னுடைய நாமம் ஜபிக்கப்படணும்னு சொல்லி. பிரபுபாதர் சைத்தன்ய மகாபுடைய போதனைகளை உலகெல்லாம் கொண்டு போய் சேர்த்தார். உலகம் பூரா சுற்றுப்பயணம் செஞ்சு இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை எல்லோருக்கும் விநியோகம் செய்யறார். சரி, அப்படி பகவானே சைத்தன்ய மகாபிரபுவா பகவானுடைய புனித நாமத்தை பரப்பி இருக்கிறார் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக. அதுக்கப்புறம் பல்வேறு ஆச்சாரியர்மார்கள் அந்த பணியை செஞ்சிருக்காங்க. தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் உலகெல்லாம் சுற்றுப்பயணம் செய்து ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பிரச்சாரம் செஞ்சிருக்கார். அதுக்கப்புறம் அவருடைய சீடர்கள் குருமார்கள் இன்னைக்கும் அவங்க கிருஷ்ணநாமத்தை பகவானுடைய புனித நாமத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பக்தர்களும் பகவானுடைய புனித நாமத்தை பிரச்சாரம் பண்றாங்க. ஒரு கிராமத்திலேயும் நகரத்திலையும் போய் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா எவ்வளவு பேர் அதை எடுத்துக்கிறாங்க? பகவானும் பக்தர்களும் கருணை வாய்ந்தவங்க. பகவானும் பக்தர்கள் வைஷ்ணவரும் ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. அவங்க கட்டுண்ட ஆத்மாக்களை, பந்தப்பட்ட ஆத்மாக்களை, வீழ்ந்த ஆத்மாக்களை தேடி போய் அவங்களுக்கு ஹரிநாமத்தை சொல்லித்தராங்க. ஆனா எல்லாருமே எடுத்துக்கிறாங்களா? கிடையாது. எந்த ஜீவாத்மாவுடைய சுதந்திரத்திலும் பகவான் தலையிடுறது இல்லை. அப்ப யார் எடுத்துக்கிறாங்க? யார் ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபம் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு இந்த முறைகள்லாம் ஒரு பிறவிலே செய்திருக்கு. இதுக்கு முந்தைய பிறவிகள்லயே இதெல்லாம் செய்திருந்த ஒருவரால மட்டும்தான் பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிக்கும். எல்லாரும் எடுத்துக்கிறது இல்லையே. ரத்னாகரன் வழிப்பறி கொள்ளைக்கார். காட்டுல வழிப்பறி செய்து கொலை செய்து கொள்ளையடித்துக் கொண்டிருந்தார். அவருடைய வாயில கொலையை தவிர வேற எந்த வார்த்தையும் கொல்லுவேன், குத்திடுவேன், கத்தி எடுத்து குத்திடுவேன், கொன்னுருவேன், மரியாதையா நகையெல்லாம் கழட்டு, காசு எடு, இதுதான் வாயில ரத்னாகரன் வாயில பகவானுடைய புனித நாமத்தை ஒரு நாளும் உச்சரித்ததில்லை. கொடூரமான பாவி. ஆனா என்னாச்சு? நாரத முனிவரை சந்திச்சார். நாரதருடைய அனுகிரகத்தினால ரத்னாகர் அவருக்கு என்ன ஆச்சுன்னா, அவர் பாவம், அவருடைய நாக்குல ராமா என்ற 2 அக்ஷரம், ராமா என்ற 2 அக்ஷரம் அவர் நாக்குல வரல. ஆங்கிறாரு, ராமா வரமாட்டேங்குது. அவ்வளவு பாவம் செஞ்சது. அப்புறம் நாரதர் கேட்டாரு, உன் வாயில என்னதாப்பா வரும்னு. மாறோன்னு சொல்லு. மாறோ சான்ஸ்கிரிட்ல மாறான்னா கொல்லுன்னு அர்த்தம். சரி, நீ அப்படியே சொல்லு, மாறானே சொல்லு. அவரு உக்காந்துக்கிட்டு மாறா 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 மாறாமா அப்படியே நாரதருடைய கருணையால அவர் ராமநாமத்தை உச்சரித்தார். கொடூரமான வழிப்பறி கொள்ளை செய்த இந்த பாவி ராமநாமத்தை உச்சரித்தது மட்டுமல்ல, பகவான் ஸ்ரீ ராமரை நேருக்கு நேர் தரிசனம் செய்தார். அது மட்டுமல்ல, ராமாயணத்துக்கு ஆசிரியர் ஆகிவிட்டார் வால்மீகி மகரிஷி. ரத்னாகரன் உட்காந்து தவம் செஞ்சு உடம்பெல்லாம் புற்றுகளால மண்ணால மூடிடுச்சு. புற்றுல, வால்மீகி என்றால் சான்ஸ்கிரிட்ல புற்றுல இருந்து வெளியில வந்தார். அந்த மாதிரி அவர் ராமருடைய பிள்ளைகளுக்கே குருவாகிவிட்டார். எங்கிருந்து எங்க போனார்? வழிப்பறியும் கொலையும் கொள்ளையும் அடிச்சிட்டு இருந்தவரு பகவானுடைய குழந்தைகளுக்கு குருவாயிட்டார். ராமாயணத்துக்கு ஆசிரியர் ஆயிட்டார். இன்னைக்கும் ராமாயணம் சொன்னா அது வால்மீகி ராமாயணம் தான். முதல் ராமாயணம், ஃபர்ஸ்ட் ராமாயணம் வால்மீகி ராமாயணம். அதனை தழுவி வந்ததா மற்ற ராமாயணம் எல்லாம். ராம் சரித்த மானசா, துளசிதாசர் எழுதிய ராம் சரித்த மானசா, கம்பர் எழுதிய கம்பர் ராமாயணம், இந்த மாதிரி மற்ற ராமாயணங்களுக்கெல்லாம் ஆரிஜின் துவக்கம் வால்மீகி ராமாயணம். ஸ்ரீ மிருகாரி என்ற ஒரு வேடன், மிருகாரி என்றால் மிருகங்களின் எதிரி. மிருகாரி கண்டா மிருகங்கள்லாம் பயந்து ஓடும். மிருகங்கள் மேல அவ்வளவு ஒரு கால் புணர்ச்சி இந்த மிருகாரி. மிருகங்களை கொன்னாலாவது பரவாயில்லையே,
அதை மிருகங்களை கொல்றதே தப்புதான். அந்த மிருகாரி கொன்னாலா பரவாயில்ல, அவன் கொல்லவும் மாட்டான், உயிரோட விட மாட்டான், குத்துயிரும் கொலையுருமா துடிச்சுக்கிட்டு. பறவைகள் ரெக்கையை வெட்டி அது துடிச்சுக்கிட்டு, மான் போன்ற விலங்குகளுடைய காலை உடைச்சு அது அழுதுகிட்டு, இந்த மாதிரி எல்லா மிருகங்களும் உயிருக்காக போராடிட்டு இருக்கிறத பார்த்து ரசிப்பவன் தான் மிருகாரி. மற்ற ஜீவன்கள் அழுவதை பார்த்து அழுபவன் மிருகம். மிருகம் கூட அது பண்ணாது. ஆனா மனிதன் நான் அடிக்கடி கிளாஸ்ல இதை ஷேர் பண்ணுவோம். என்னன்னா, என்னைக்குமே மனுஷங்களை விலங்கோடு ஒப்பிடாதீங்க. ஏன்னா அது விலங்குகளுக்கு அவமானம் பண்ற மாதிரி. ஏன்னா கலியுகத்துல மனிதர் விலங்கை விட மோசமாயிட்டான். யாரையா பார்த்து நாயேன்னு திட்டிடாதீங்க, அது நாய்க்கு அவமானம். ஏன்னா நாயாவது நன்றியோடு இருக்கு எஜமானன். சும்மா 2 பிஸ்கட் போட்டாலே போதும், அந்த நாய் அந்த எஜமானுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கு. ஆனா கலியுகத்துல பாருங்க, மக்கள் கிட்ட கருணை, இரக்கம், நேர்மை, விசுவாசம் இதெல்லாம் எவ்வளவு கிலோ எங்க கிடைக்குன்னு கேட்பான். குறைஞ்சுக்கிட்டே வருது. மிருகத்தனம் அதிகமாகுது, மனித நேயம் குறைஞ்சுக்கிட்டே வருது. நீங்க விலங்குகள் மத்தியில பாருங்க, விலங்குகள் கூட மனித நேயம் எல்லாம் காமிக்கும். விலங்குகள் கூட இரக்க குணம் இருக்கு. விலங்குகளுக்கு இரக்க குணம் உண்டு, கருணை உண்டு. 5 அறிவு அது. மனுஷனுக்கு 6 அறிவு. ஆனா என்ன பிரயோஜனம்? அந்த 6வது அறிவை அவன் புலன்பதுக்கு தான் பயன்படுத்துறான். மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட 6வது அறிவு இந்த மனித வாழ்க்கை. ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா நாத்தோய சேச கர்மபி காமைஷனா இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீபேயாவதா. இந்த மனித வாழ்க்கை புலன்பத்துக்காக அல்ல, கேள்வி கேட்கறதுக்காக. ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா, நான் யாரு, எனக்கே துன்பம் வருது, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆவேன், மறுபிறவி இருக்கா, கடவுள் யாரு, அவர் இருக்காரா, அவருக்கு உருவம் இருக்கா, அவர் எங்க இருக்காரு, அவருடைய உலகம் எப்படி இருக்கும், அங்க போக முடியுமா, அப்படிலாம் அதுக்குதான் இந்த மனித வாழ்க்கை. மனித வாழ்க்கை எதுக்காக? விலங்கு மாதிரி வாழ்றதுக்கு. நீ கொஞ்சம் கொஞ்சமா மனுஷங்களாம் விலங்குத்தனமா ஆயிட்டு இருக்க. பேண்ட் சட்டை வேட்டி சேலை கட்டின விலங்குகளா மாறிட்டான். மனித வாழ்க்கை விலங்கு போல வாழ்றதுக்கு இல்லை. எதுக்கு இதெல்லாம் பேசு? மிருகாரி பத்தி பேசு. மிருகாரி மிருகங்களை எல்லாம் துன்புறுத்துபவன். அப்புறம் அவரும் நாரதருடைய கருணை பாருங்க. நாரத முனிவருடைய கருணை இல்லாம ஒருத்தர் கூட பக்தரா இருக்கு. நீங்க எந்த பக்தருடைய சரித்திரம் எடுத்தாலும் நாரதருடைய சங்கம் இருக்கு. நாராயணனை தருபவரே நாரதர், மகாபுருஷர், 12 மகாஜனங்கள் ஒருவர். பகவானுடைய நாரதரை பத்தி சொல்லும்போது அவருடைய சிறப்பு என்னன்னா, அவர் 12 மகாஜனங்கள்ல ஒருவர், பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரம், அவர் ஒரு தூய பக்தர். அவரை பக்தர்னு சொல்லலாம், நாரத முனிவரும் சொல்லலாம். நாரத முனிவர், நாரத மகரிஷி, நாரதர மகரிஷின்னு சொல்லலாம், நாரதர முனிவரும் சொல்லலாம், நாரதர பக்தரும் சொல்லலாம், தேவரிஷி நாரதர்னு சொல்லலாம். எல்லா இடத்துலயும் அவருடைய புகழ் இருக்கு. எல்லா இடத்துலயுமே நாரதருக்கு புகழ் உண்டு. ஏன்னா அவர் பகவானுக்கு ரொம்ப பிரியமானவர். நாரத முனிவர் பகவானுக்கு ரொம்ப பிரியமானவர். சரி, அப்ப அந்த நாரதருடைய அனுகிரகத்தினால இந்த மிருகாரி என்ன ஆனாரு? அவரும் ஒரு தூய பக்தரான. மிருகங்களை கொடுமையா கொண்டிருந்தவன், மிருகங்களை கொடுமையா கொண்டுட்டு இருந்தவரு நாரதர் சந்திச்சதுக்கு அப்புறம் ஒரு எறும்பு கூட துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஒரு எறும்பை கூட கொல்லக்கூடாது, அது பாவம் அப்படின்னு நினைக்கிறார். அதனால தூய பக்தருடைய சங்கம் வாழ்க்கையில பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். சரி, இங்க இந்த ஸ்லோகத்துல பிரபுபாதர் பொருளுரையில நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூரை பத்தி சொல்லியிருக்கார். நாமம்னாலே பகவானுடைய புனித நாமல, நாமத்துக்கு ஆச்சாரியர் ஹரிதாஸ், நாமாச்சாரிதாஸ் தாக்கூர். சைத்தன்ய மகாபிரபு ஹரிதாஸ் தாக்கூருக்கு நாமாச்சாரியங்கிற இது கொடுத்திருக்காரு. அப்படி என்ன அவருக்கு அவ்வளவு சிறப்பு அப்படின்னா, ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாமங்கள் ஜெயிப்பார் ஹரிதாஸ் தாக்கூர். ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாமம். அவர் ஒரு யவன குலத்துல தோன்றினார். முசல்மான் குலத்துல, யவன குலத்துல நாமாச்சாரியர். அதாவது எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில் அவதரிக்கிறாரோ
அப்போ அவருக்கு சேவை செய்வதற்காக, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, ஆன்மீக உலகத்துல அவருக்கு நித்தியமா சேவை பண்ற அந்த தூய பக்தர்களும் இந்த பூமிக்கு வருவாங்க. அப்போ தேவர்களும் இந்த சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில அவதரிக்கும் போது தேவர்களும் இந்த பூமியில தோன்றினாங்க. அப்ப பிரம்மா வந்து ஹரிதாஸ் தாக்கூராக அவதாரம் செய்தார். பிரம்மா வந்து நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூரா தோன்றினார். ஏன் பிரம்மா ஹரிதாஸ் தாக்கூரா வந்தாரு? பிரம்மாவுக்கு ஒரு கவலை. பிரம்மாவுக்கு என்னங்க கவலை? அவர் தான் சிருஷ்டிகர்த்தாவாச்சு, அவருக்கு என்ன கவலை? அவர் வந்து ஒரு முறை பகவானை வேப்பில் ஆழ்த்த வேண்டும் என்று நினைத்தார். பகவானை வந்து வேப்பில் ஆழ்த்த வேண்டும், குழப்பத்தில் ஆழ்த்த வேண்டும். கடைசியில் என்னாச்சு? பிரம்மா தான் வேந்து போனார், குழப்பத்துல போனார். கிருஷ்ணருடைய கன்றுகளையும் நண்பர்களையும், பகவான் கிருஷ்ணருடைய கோவிந்தனுடைய கன்றுகளையும் நண்பர்களையும் கடத்தி சென்று விட்டார் பிரம்மா. ஏன் கன்றுகளையும் நண்பர்களையும் கடத்தி சென்றார்? இந்த அகாசுரன் என்ற ஒரு பெரும் அசுரனை பகவான் வதம் செய்தார். அகாசுர வதம். இந்த அகாசுரன் யாருன்னா பயங்கரமான ஒரு அசுரன். பிரம்மா போன்ற தேவர்களுக்கே சவால் விட, இந்திராதி தேவர்களுக்கு சவால் விடக்கூடிய அசுரன் இந்த அகாசுரன். அந்த அகாசுரனை ஒரு சாதாரண 4-5 வயது குழந்தை வதம் செய்து விட்டது என்று கேள்விப்பட்டார். அது எப்படி ஒரு 5 வயது குழந்தை ஒரு பெரிய அசுரனை கொல்ல முடியும்? அப்படின்னா அந்த குழந்தை யாரு? அவர் முழுமுதற் கடவுளா? அப்படி அந்த குழந்தை முழுமுதற் கடவுளா இருந்தா அந்த குழந்தைய பரீட்சை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்றுகளையும் நண்பர்களையும் கருத்து. கடைசியில கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? ஓரொரு கன்றுகளும் நண்பர்களுமா அவங்க வீட்டுக்கு போனார். பிரம்மா கடைசியில குழம்பி போனார். இந்த விருந்தாவனத்துல பாக்குற கன்றுகளும் நண்பர்களும் ஒரிஜினலா, இல்ல நான் என்னுடைய உலகத்துல சத்தியுலகத்துல ஒழிச்சு வச்சிருக்கனே அந்த கன்றுகளும் நண்பர்களும் எது உண்மை? குழம்பி போயிட்டேன். அப்புறம் பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்யறார். 4 சிரசும் தரையில படுற மாதிரி தன்னுடைய அன்ன வாகனத்துல வந்து இறங்கி பிரம்மா பிரார்த்தனை செய்கிறார். அப்ப பிரம்மா பிரார்த்தனை செய்யறாரு, ஓ பகவானே, நான் வந்து இந்த பிரம்மாங்கிற பதவியில் இருந்ததுனால எனக்கு சற்று கர்வம் வந்து விட்டது. நான் உங்களை பரீட்சை செய்து விட்டேன். அதனால எனக்கு இந்த பதவி வேண்டாம். எனக்கு பிரம்மாங்கிற பதவி வேண்டாம், எனக்கு உயர்ந்த குல பிறப்பு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நான் வந்து ஒரு சாதாரண யவன குலத்துல பிறக்க வேண்டும். நான் எப்பொழுதும் உங்கள் நாமத்தை ஜபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே. பகவான் சொன்னார், பிரம்மா அப்படியே ஆகட்டும். நான் கலியுகத்துல வந்து சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்வேன். அப்ப நீ ஹரிதாசாக்குரரா வந்து நீ ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாமங்களை உச்சரிப்பாய். 4 மணி நேரத்துல 22 மணி நேரம் ஹரிதாசாக்கூர் சாண்டிங் பண்ற. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அதுல வந்து 22 மணி நேரம் ஹரிதாசாக்கூர் சாண்டிங் பண்ணுவார். 2 மணி நேரம் தான் சாப்பிடுறது தூங்குறதெல்லாம். நம்ம அப்படியே தலைகீழ பண்ணிட்டு இருக்கிறோம். 2 மணி நேரம் தான் ஜபம் பண்றோம். 22 மணி நேரம் சாப்பிடுறது தூங்குறது ஊர்க்கதை பேசுறது அந்த வேலை இந்த வேலை 1008 வேலை வச்சு. நாமாச்சாரியருக்கு நமக்கு எவ்வளவு வித்தியாசம் பாரு. அவர் 22 மணி நேரம் நாமம் ஜபித்தார். 2 மணி நேரம் தான் ஓய்வு, மற்ற வேலைகள்லாம். நம்ம 2 மணி நேரம் ஜபிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. மீதி நேரம் எல்லாம் வந்து 1008 வேலை வச்சு. ஏன்? அவர் நாமாச்சாரியர். அவர் நாமத்தை அனுபவித்தார். ஹரிதாஸ் தாக்கூரா சாண்டிங் பண்ணும்போது அவர் கண்கள் இருந்து கண்ணீர் அருவி மாதிரி பெருக்கெடுத்து. ஹரிதாஸ் தாக்கூரா சாண்டிங் பண்ணும்போது ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம் ஹரே. கண்கள்ல இருந்து அருவி மாதிரி தண்ணீர். உடலெல்லாம் மயிர் குத்துட்டு நிற்கும். நான் தழுதழு, உடம்பெல்லாம் நடுங்கும். அந்த மாதிரி ஒரு சுத்த நாமம், பியோர் சாண்டிங் ஹரிதாஸ் தாக்கூர். நாம தான் ஜபம் பண்றோம். ஜபமாலை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சோடனே முதல்ல கொட்டாய் வருது. ஒரு ரவுண்டு முடிச்சு 2வது ரவுண்டு ஜபிக்கும் போது தூங்கிடுறோம். ஏன்னா இனி நமக்கு நாமத்துல ருச்சி வரல. நமக்கு பகவானுடைய நாமத்துல ருச்சி வரல. ஹரிதாஸ் தாக்கூர் அந்த ருச்சியை அனுபவிச்சாரு. அதனால நாமம் சொல்றது அவரால் நிறுத்த முடியல. அவர் நாக்கு வந்து பகவான் நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம் ஹரே. அப்ப வந்து
சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்யறதுக்கு முன்னாடியே நாமாச்சாரியர் தோன்றிவிட்டார். சைதன்ய மகாபிரபு இந்த பூமியில் அவதரிக்கிறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே அத்வைதாச்சாரியர், ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர், முகுந்த தத்தா, முராரி குப்தா, இந்த பக்தர்கள்லாம் மகாபிரபுக்கு முன்னாடி அவதாரம் பண்ணியிருக்காங்க. இப்போ ராமாச்சாரியர், ஹரிதாஸ் தாக்கூர், புலியாங்கிற கிராமம் வங்காளத்துல கங்கை கரையில புலியான்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல தான் தங்கியிருந்தார். எப்பவுமே ஒரு நாம ஜபிச்சுட்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்போ ஒரு நாள் அந்த அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பொறாமைக்கார் ஹரிதாஸ் தாக்குராவுக்கு அவமானத்தை ஏற்படுத்த வேண்டும். எல்லோரும் ஹரிதாஸ் தாக்குரா புகழ்றாங்க. அவரை எல்லாரும் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. என்ன யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஏரியால இந்த கவர்னர் ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஒரு அழகான விலை மாது கூப்பிட்டு, ஓ விலை மாதுவே, நீ அந்த ஹரிதாஸ் தாக்குரை வீழ்த்த வேண்டும். அந்த விலை மாது சொன்னா, என் அழகுல மயங்காத ஆளே கிடையாது. நான் அந்த ஹரிதாஸ் தாக்குரை என் காலில் விளை வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த விலை மாது என்ன பண்ணா, ஹரிதாஸ் தாக்கூரோட குடிசைக்கு வந்தா. அவ ஹரிதாஸ் தாக்கூரை பார்த்து சொல்றா, ஓ ஹரிதாஸ் தாக்கூர். அப்ப ஹரிதாஸ் தாக்கூருக்கு 17-18 வயசு தான் இருக்கு. இளம் வாலிபன். அப்படியே கண்கள்லாம் தாமரைதல் மாதிரி இருக்கு. சூரியனை போல பிரகாசிப்பார் ஹரிதாஸ் தாக்கூர். பறந்து விரிந்த தோள்கள், முழங்கால் வரை நீண்ட ஒரு மகா புருஷன் ஹரிதாஸ் தாக்கூர். அவ்வளவு இளமை, அழகு, எந்த பெண்ணையும் வசீகரிக்கும் அழகு ஹரிதாஸ் தாக்கூர். அப்படி ஒரு தேஜஸ் முகத்துல. அவர் பகவான் நாமத்தை சொல்லி சொல்லி அவர் உடம்பு முகாமெல்லாம் தேஜஸ். அப்புறம் ஹரிதாஸ் தாக்கூர் என்ன பண்ணார், ஓ பெண்ணே, நீ என்னுடைய குடிசைக்கு விருந்தாளியா வந்திருக்க, நீ என் இடத்துக்கு வந்திருக்க, உன்னுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டியது என் கடமை. அதே சமயம் நான் என் குரு மகாராஜாக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், நான் ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாம ஜபம் செய்வேன். அதனால என்னுடைய ஜபமாலை நான் முடித்து விட்டு நான் உன் விருப்பத்தை பூர்த்தி செய்கிறேன், அதுவரை இங்கே காத்திருந்து. அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. ஹரிதாஸ் தாக்கூர் சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அன்னைக்கு அவ தூங்கி போனான். சரி, நீ பிரச்சனை இல்லை, ராத்திரி ஆயிடுச்சு, நீ எங்க போய் ஹரிதாஸ் தாக்கூர்ட்ட இது பண்றது, அதனால நாளைக்கு வரேன். ராத்திரி பூரா சாண்டிங் பண்ணிட்டே இருந்தா ஹரிதாஸ் தாக்கூர். அந்த பொண்ணு போயிட்டு காலையில வரேன். காலையில வந்தோடனே ஹரிதாஸ் தாக்கூர் சொன்னாரு, இன்னைக்கு எப்படியாவது உன் விருப்பத்தை நான் பூர்த்தி செய்து விடுகிறேன். என் குரு மகாராஜுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். அதனால் நான் ஹரே கிருஷ்ணா மகாமந்திர உச்சரிக்கிறேன், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. அன்றும் இரவு வந்தது. சரி, இனி என்ன, ராமாச்சாரியர் ராத்திரி பூரா ஜபம் பண்ணிட்டே இருக்காரு. சரி, நாளைக்கு காலையில வரலாம். இப்படியே 3 நாள் 4 நாள், ஒரு வாரமாச்சு. அப்படியே சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ண ஹரிதாஸ் தாக்கூர் தாமரைப்பா, ஓ ஹரிதாஸ் தாக்கூர், என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்கள்கிட்ட குற்றம் செஞ்சுட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிட்டான். ஹரிதாஸ் தாக்கூருடைய ஜபம் என்னே எப்பேற்பட்ட ஆளை மாத்திருக்கு. ஒரு விலை மாது, மோசமான செயல் பண்றவன், அந்த மோசமான செயல் பண்ற விலை மாது ஹரிதாஸ் தாக்கூர் மாதிரி ஒரு சுத்த பக்தருடைய வாயிலிருந்து வந்த திருநாமத்தை கேட்டு 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 அவ இதயம் மாறியது. அவ அழ ஆரம்பிச்சிட்டான். ஹரிதாஸ் தாக்கூர் சொன்ன, ஓ பெண்ணே அழாத, நீ இங்க இருந்து ஜபம் பண்ணு அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தீட்சை கொடுத்து ஒரு மாலை கையில கொடுத்து, இங்க உட்காந்து நீ ஜபம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் அடுத்த ஊருக்கு போயிட்டார். அப்புறம் சுத்து வட்டார கிராமத்துல இருக்கிறவங்க கேள்விப்பட்டாங்க, இந்த மாதிரி ஒரு விலை மாது ஒரு தூய பக்தர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த பொண்ணை பார்க்க வராங்க. தானியங்களை கொண்டு வராங்க, பழங்களை கொண்டு வராங்க. இப்படி அந்த பொண்ணு ஒரு பெரும் சாது ஆகிவிட்டார். இது கூட பரவாயில்ல. இன்னொரு முறை ஹரிதாஸ் தாக்கூர் பரிச்சயம் வந்தது. மாயாதேவியே வந்தாங்க. மாயாதேவியோட அழகுல மயங்காதவங்க யாரும் கிடையாது. இந்த அகிலமே மாயினுடைய பிடியில தான் இருக்கு. இந்த உலகமே, இந்த பௌதிக உலகமே யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? மாயாகி யஸ்ய ஜகதண்ட சதானி சூதே திரைகுண்ய தத் விஷய வேத விதாயமானா. இந்த ஜட உலகமே மாயாதேவியோட கட்டுப்பாட்டுல இருக்கு. சிருஷ்டி சிதி பிரளய சாதன சக்தி ரேகா சாயேவ யஸ்ய புவனானி விபர்தி துர்கா. அதனால இந்த மாயாதேவியோட பிடியிலிருந்து யாரும் அவளை சுலபமா தப்பிக்க முடியாது. கிருஷ்ணாவோட சக்தி. மம மாயா துரத்தியா. அந்த மாயாதேவியே வந்துட்டாங்க ஹரிதாஸ் தாக்கூர் பரிச்சை பண்றது.
ஹரிதாஸ் சாகுரா சாண்டிங் பண்ணிட்டே இருக்காரு. மாயாதேவி வந்து நின்னு பாக்குறாங்க. ஹரிதாஸ் சாகுராவை அட்ராக்ட் பண்ண முடியல. மாயாதேவியோட அழகு என்ன அழகுன்னா, ரம்பா, ஊர்வசி, மேனகா எல்லாம் வந்து அவங்க அழகுல பிச்சை எடுக்கணும் அவங்ககிட்ட. ஓ மாயாதேவி, உங்க அழகுல கொஞ்சம் பிச்சை போடுங்க. ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமா, புஞ்சகஸ்தலா எல்லாம் போய் பிக்ஷை கேட்கணும் மாயாதேவிட்ட. அவ்வளவு அழகு. அப்சரஸ் தேவதைகளே கண்டு மயக்கும் அழகு மாயாதேவி. அந்த மாயாதேவினால ஹரிதாஸ் தாக்கூரை கவர முடியல. மாறாக மாயாதேவி ஹரிதாஸ் தாக்கூர்ட்ட அடிபணிச்சிட்டாங்க, சரணடைச்சிட்டாங்க. ஓ ஹரிதாஸ் தாக்கூரரே, என்னையும் உங்க சீடரா ஏற்றுக்கொள்கள். மாயாதேவிக்கே தீட்சை கொடுத்தார் ஹரிதாஸ் தாக்கூர். அதனால ஹரிதாஸ் தாக்கூரா வந்து அவ்வளவு ஸ்பெஷல். இந்த மாதிரி ஹரிதாஸ் தாக்கூரா வந்து கிராம கிராமம் போய் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றார், நாம ஜபம் பண்றார். அவர் பிறப்பால் ஒரு முசல்மான். அப்போ காஜி என்ன பண்ணாரு, அந்த வங்காளத்துல அப்போ வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா வந்து முகலாயர்கள் ஆண்டு வந்த காலம். அப்ப காஜி போய் நவாப் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றார். ஓ நவாப், இந்த ஹரிதாஸ் இருக்கானே, ஹரிதாஸ் அவன் பிறப்பால் ஒரு முசல்மான். ஆனால் அவன் முசல்மான் தொழுகைக்கு வருவதில்லை. அவன் ஏதோ இந்து கடவுளின் பெயரை உச்சரித்துக் கொண்டிருக்கிறான். அவன் தன் பெயரை ஹரிதாஸ் என்று மாற்றிக்கொண்டான். அவனுடைய பெயர் இப்ராஹிம். ஆனா இப்ப அவனை யாரும் இப்ராஹிம்னு கூப்பிடுறதில்லை. அவன் தன் பெயரை மாற்றிக்கொண்டான், ஹரிதாஸ் என்று சொல்கிறான். அவன் இறைவனின் நாமத்தை ஓதிக்கொண்டிருக்கிறான். அதனால் அவனை நீங்கள் தண்டிக்க வேண்டும். அவனுக்கு கொடுக்கிற தண்டனையில இனி ஒரு முசல்மானும் மற்ற கடவுளுடைய பெயரை சொல்லக்கூடாது. எல்லாரும் அவங்க தொழுகையை ஒழுங்கா பண்ணணும், வேற எந்த தேவதையும் வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த காஜி போய் நவாப்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. நவாப் கூப்பிட்டாரு ஹரிதாஸ் தாக்கூர். அவர் ஹரிதாஸ் தாக்கூரை கூட்டிட்டு வாங்க. காவலர்கள் போய் ஹரிதாஸ் தாக்கூரை கைது பண்ணி கூட்டிட்டு வராங்க. ஏய் ஹரிதாஸ், நீ ஏன் நமது மார்க்கத்தில் பிறந்து அந்த பக்தியை செய்யாம, அந்த மார்க்கத்தில் ஒரு தொழுகை எல்லாம் பண்ணாம, நம்ம வழிபாடு செய்யாம ஏன் இந்து கடவுளை வழிபடுகிறாய்? நீ ஏன் இந்து கடவுள் நாமத்தை ஜபிக்கிறாய்? நம்முடைய அல்லாவின் நாமத்தை எல்லாம் ஓத வேண்டும் அப்படின்னு அந்த நவாப் கேட்கிறார். அதுதான் சொன்னாரு, கடவுள் ஒருத்தர் தான், அது எந்த மாற்று கருத்தும் இல்ல. கடவுள் ஒருத்தர் தான். அவர் எங்க வியாபிச்சிருக்கார்? அவர் எல்லோரு விதத்திலும் பரமாத்மாவா இருக்கார். அவர் முழுமுதற் கடவுள். அந்த முழுமுதற் கடவுளை நீங்க அல்லான்னு சொல்றீங்க, நான் ராம்னு சொல்றேன். நீங்க அல்லாவை தொழுகிறீங்க, நான் வந்து பகவானுடைய புனித நாமத்தை சொல்றேன். அதனால நான் வந்து இந்த புனித நாமம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த நாமம் என்ன வந்து கவர்ந்து விட்டது. என்னால வந்து இதை சொல்லாம இருக்க முடியாது. என்னால பகவான் நாமத்தை உச்சரிக்காம இருக்க முடியாது. உடனே காஜி சொல்றாரு, பாருங்க பாருங்க எவ்வளவு தைரியம் அவனுக்கு. உங்க முன்னாடி சொல்றான் அந்த இந்து கடவுளுடைய பேரை சொல்லுவேன். காஜி சொல்றாரு அந்த நவாப்கிட்ட. நவாப் சொல்றாரு, ஹரிதாஸ், நீ மரியாதையா சரணடைஞ்சிரு, நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். நீ எவ்வளவு நாள் இந்து கடவுளுடைய பேரை சொன்ன, பிரச்சனை இல்லை, நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். மரியாதையா நீ நம்முடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும், நீ தொழுகை செய்ய வேண்டும். இது வரைக்கும் நீ செய்ததை நான் மன்னித்து விடுகிறேன். இல்லைன்னா உனக்கு கடுமையான தண்டனை இருக்கும். கடுமையான தண்டனை. உன்னை பீஸ் பீஸா வெட்டி, உன்னை வந்து கண்டன் துண்டமா வெட்டி தூக்கி கங்கையில போட்டுற வேண்டும். தேவஸ்தாக்கூர் சொன்னாரு, ஓ நவாப், என்னால வந்து கிருஷ்ணனுடைய நாமத்தை ஓதாம இருக்க முடியாது. அது என் உயிரில கலந்தது. என் ஆன்மா, என் ஆன்மாவை பிரித்தால் அல்லாது இந்த நாமம் நிக்காது. ஓ நீங்க வந்து என்ன துண்டு துண்டா வெட்டலாம். ஓ காஜி, ஓ நவாப், நீங்க வந்து என்னோட உடம்ப துண்டு துண்டா வெட்டலாம். அந்த துண்டு துண்டா வெட்டின ஒரு பாகத்தை எடுத்து உங்க காதுல வச்சீங்கன்னா அது சொல்லும், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்புறம் அதுல ஒரு துண்டு எடுத்து மேலும் 100 துண்டு துண்டா வெட்டீங்கன்னா அதுல ஒரு துண்டு எடுத்து உங்க காதுல வச்சீங்கன்னா அந்த ஒரு பீஸ் சொல்லும், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. மீதி வந்த சின்ன துண்டு எடுத்து மீதி 100 பாகமா வெட்டி அது ஒரு பாகத்தை எடுத்து உங்க காதுல வச்சீங்கன்னா அதுவும் சொல்லும், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. நீங்க என்ன பண்ணாலும் சரி, கண்ட துண்டமா வெட்டினாலும் சரி, என்ன நீங்க என்ன செஞ்சாலும் சரி, என்னால வந்து பகவான் நாமத்தை நிறுத்த முடியாது. நவாப் கோவம் வந்தது. யாரெங்கே காவலாளிகளே, இவனை தெருவுக்கு எடுத்துட்டு போங்க. இவனை தெருவுல இழுத்துட்டு போய் இந்த ஹரிதாஸுக்கு சவுக்கால் அடி கொடுங்க, சாட்டையால் அடி கொடுங்க. 22 கடை வீதி இருக்கு அந்த அந்த பெங்கால்ல வந்து அந்த புலியா கிராமத்தை சுத்தியும்
22 மார்க்கெட் பிளேஸ், கடை வீதி. அந்த கடை தெருவுல கூட்டிட்டு போய் இவனை சவுக்கால் அடிங்க. பாக்குறவங்க அப்பதான் புத்தி வரும், இந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹரிதாஸ் தாக்கூராவை இழுத்துட்டு போய் கடை தெருவுல சாட்டையால் அடிங்க. அட்டிக்கிற அடியில உடம்புல இருக்கிற ஜவ்வெல்லாம், இந்த சதையெல்லாம் பிஞ்சு வரணும், அப்படி பீஸ் பீஸா வரணும். மரியாதையை நிப்பாட்டுறான்னு பாருங்க, இல்லையா அவனை அடிச்சே கொள்ளுங்க, அடிச்சே கொண்டுருங்க. பக்தர்கள்லாம் அழறாங்க. அமாச்சாரி என்ன தவறு செய்தார், அவருக்கு இப்பேற்பட்ட தண்டனையா? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாரு, நவாப் வந்து ஹரிதாஸ் வந்து சிறையில் அடைச்சிருவார். உன்னை சிறையில் அடைச்சு உனக்கு அன்ன ஆகாரம் இல்லாம பண்றேன். ஹரிதாஸ் சொன்னார், நான் அங்க இருந்தோம் ஜவம் ஜவம். அவர் அங்க சிறைக்குள்ள போனா சிறைச்சாலையில் ஜவம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சிறைச்சாலையில கொஞ்சம் வைணவர்களை பிடிச்சு அடைச்சு வச்சிருக்கான் அந்த நவாப். இந்த வைஷ்ணவர்களா என்ன பண்ணாங்க, இவங்க எப்படா ஜெயில விட்டு வெளியே போவோன்னு காத்துட்டு இருந்தாங்க. ஹரிதாஸ் தாக்கூரா சிறைச்சாலைக்கு வராருன்னு கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ராமாச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு தூய பக்தர், அந்த சுத்த பக்தரை தரிசனம் பண்றது நாம செஞ்ச பாக்கியம். ஹரிதாஸ் தாக்கூர் ஜெயிலுக்குள்ள வரப்போறாருன்னு கேள்விப்பட்டவொடனே இவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் வந்தவொடனே அவர் நமஸ்காரம் பண்ணாங்க. ஓ ராமாச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூர் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஹரிதாஸ் தாக்கூர் சொன்னா, நீங்க ஜெயிலுக்குள்ளே இருங்க. ஒரே வேதனை அவங்களுக்கு, என்னடா அது ஹரிதாஸ் தாக்கூர் இப்படி ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. நாங்க நினைச்சோம் ஹரிதாஸ் தாக்கூர் வந்து நீங்க ஜெயில விட்டு போயிடுங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணுவாருன்னா, நாங்க ஜெயிலுக்குள்ளே இருக்கணுங்கிறாரு. ஹரிதாஸ் தாக்கூர் சொல்றாரு, ஓ பக்தர்களே, நீங்க வந்து வெளியில சுத்திட்டு இருந்தப்போ உங்களுக்கு வைணவருடைய மகிமை தெரியல. நீங்க வந்து எல்லாத்தையுமே டேக் இட் ஃபார் கிராண்டட் எடுத்துக்கிட்டீங்க, எல்லாம் சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்க, சகஜமா. ஆனா சிறைச்சாலைக்குள்ள இருக்கும் போதுதான் பக்தர் சங்கம் எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு தெரிஞ்சுது. அதனாலதான் என்னுடைய வருகைக்காக நீங்க காத்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைஷ்ணவ சங்கத்துடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்றாரு ஹரிதாஸ் தாக்கூர். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ஆசீர்வதிச்சார். சோ இந்த மாதிரி ஹரிதாஸ் தாக்கூரா வந்து ஜெயில போட்டு ஒரு நாம ஜெபம் பண்றாரு கேள்விப்பட்டோடனே நவாப் வந்து அவரை பிடிச்சு தெருவுல கொண்டு போங்க, சவுக்கால் அடிங்க. அடிக்கிற அடியில உடம்புல இருக்க சதையெல்லாம் பிஞ்சு வரணும், ரத்தம் சொட்ட சொட்ட அவன் வந்து இறந்து போகணும், சாகட்டும். அதுல என்னன்னா, அந்த சாட்டை அடி வாங்கின, சவுக்கால் அடி வாங்கினது 2 மார்க்கெட்டுக்கு மேல ஒருத்தர் உயிரோடு இருந்ததே இல்லை. இந்த காவலாளிக்கு அடிக்கிறாங்க சவுக்கால, சாட்டையால. எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் 2 மார்க்கெட்டுக்கு மேல உயிரை பிடிச்சிருக்க முடியாது. அப்படியே உடம்புல இருக்கிற சதையெல்லாம் பிஞ்சு வரும். நம்ம உடம்புல இந்த ரோமம், இந்த சதை இருக்கு, இதுக்கு உள்ள ஒரு வெள்ளை சதை இருக்கு. நீங்க எல்லாம் இந்த கை காட்டு எலும்பு எல்லாம் இந்த காயமா என்ன நீங்க பார்க்கலாம். அதெல்லாம் உறிஞ்சு வர்ற மாதிரி அடி, எலும்பெல்லாம் தெரியற மாதிரி ஆட்டையால் அடி, சவுக்கால் அடி. பக்தர்கள்லாம் அழறாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் என்ன குற்றம் செய்தார், அதுக்கு இப்பேற்பட்ட தண்டனையா? ஓ பகவானே, அவரை காப்பாற்றுங்கள், நாமாச்சாரியரை காப்பாற்றுங்கள். பக்தர்கள்லாம் பிரார்த்தனை செய்யறாங்க, அழறாங்க. வைஷ்ணவர்கள், பொறாமைக்காரர்கள், அயோக்கியர்கள்லாம் சிரிக்கிறாங்க. அவ்வளவுதான், ஹரிதாஸ் தாக்கூர் செத்தாயினி. ஹரிதாஸாவது தாக்கூர் இனி ஒருத்தர் இந்த நவதீப்ல சாண்டிங் பண்ண மாட்டாங்க. ஹரிதாஸ் தாக்கூரை கொடுக்குற பனிஷ்மெண்ட்ல ஹரிதாஸ் தாக்கூர் சாக போறாரு. எல்லாரும் வந்து ஹரிநாம சொல்றது பயந்து நிறுத்த போறாங்க. அப்படி எல்லாம் பேசிட்டு இந்த பொறாமைக்காரர்கள், நாத்திகர்கள், யவனர்கள் ஹரிதாஸ் தாக்கூராவை சவுக்கால் அடிக்கிறாங்க. முதல் மார்க்கெட் போச்சு, 2வது மார்க்கெட், 3, 4, 5, 10, 15 மார்க்கெட் போயாச்சு. இவங்க அடிக்கிற அடியில ஹரிதாஸ் தாக்கூர் சிரிச்சுட்டே இருக்காரு. அவர் சிரிச்சுட்டே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே நாம சொல்லிட்டு அடிச்சு அடிச்சு இந்த காவலாளி கையெல்லாம் வீங்கி போச்சு, கையெல்லாம் வலிக்குது. அவங்க ஹரிதாஸருடைய தாமரை பாதத்துல மண்டிட்டாங்க. 22வது மார்க்கெட் பிளேஸ்ல அடிச்சா அப்பயும் ஹரிதாஸ் தாக்கூர் சிரிச்சுட்டு இருக்கு. இவங்க எல்லாம் ஹரிதாஸ் தாக்கூருடைய தாமரை பாதத்துல விழுந்து அழறாங்க. ஓ பிரபு, இப்ப புரிஞ்சு போச்சு நீங்க யாருன்னு. நீங்க ஒரு சாதாரண நபர் அல்ல, நீங்க மகா புருஷர், ஒரு மகா பாகவதர், ஊய பக்தர். உங்களை அடிச்சு நாங்க நரகத்துக்கு போறோமே. சரி, எப்படி உங்களை அடிச்சதுனா நாங்க நரகத்துக்கு தான் போவோம். இப்ப நரகம் போறது இருக்கட்டும், நாங்க திரும்ப போனா நவாப் எங்களை கொன்னுருவார். ஏன்னா நவாப் என்ன சொன்னாரு, ஹரிதாஸ் தாக்கூரை கொன்று விட்டு வர வேண்டும். நீங்க சாகல, அவங்க எங்களை கொன்றுவாங்க அப்படின்னு அழுகிறார்கள் இந்த காவலாளி 2 பேர். ஹரிதாஸ் தாக்கூர் சொன்னார், உங்க மேல எனக்கு எந்த கோபம் கிடையாது.
நீங்கள் ஒரு விலையும் செய்யாதவர். உங்க மேல் நான் கோவப்படவே இல்லை. உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப நான் என்ன செய்யணும்? நீங்கள் இறக்க வேண்டும், அவ்வளவுதானே. நான் சாகணும், அவ்வளவுதானே. அப்படியே அங்க உட்காந்துட்டேன். அந்த கடத்தெருவுல உட்காந்துட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே, அப்படியே சமாதி நிலை அடைந்து விட்டார். ஹரிதாஸ் தாக்கூர் வந்து சமாதி நிலை அடைந்து விட்டார். உடனே இந்த காவலாளி ஓடி வராங்க. ஒளிந்தான் ஒளிந்தான், ஹரிதாஸ் ஒளிந்தான் ஒளிந்தான். அப்பா, அவன் அப்பவே நான் சொன்னேன், இந்த நாமத்தை நிப்பாட்டுறா, உன்னை மன்னிச்சு விட்டுறேன். தேவையில்லாம செத்து போயிட்டான். அவனை புதைத்து விடுங்கள், அந்த சரீரத்தை. ஹரிதாஸ் சரீரத்தை புதைத்து விடுங்கள் நவாப் சொல்றாரு. உடனே இந்த யவனர்களா சொல்ற, நோ 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 நோ, இல்ல இல்ல, நாங்க அனுமதிக்க மாட்டோம். அவன் வந்து ஒரு யவன குலத்துல பிறந்து, முசல்மான் குலத்துல பிறந்து, அவன் இந்துவோடைய கடவுளை சொன்னதுனால அவனை புதைக்க கூடாது, புதைக்க நாங்க அனுமதிக்க மாட்டோம். சரி, எரிச்சு விட்டுருங்க அந்த சரீரத்தை, அந்த பாடி எரிங்க. உடனே பிராமணர்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல, அவன் பிறப்பால் ஒரு யவனன், அவனை எரிக்க நாங்க அனுமதிக்க மாட்டோம். என்னடா வம்பா போச்சு, இவங்க புதைக்க விட மாட்டேங்கிறாங்க, எரிக்க விட மாட்டேங்கிற, தூக்கி கங்கையில வீசுங்க. முதலைகள்லாம் சாப்பிட்டு, கங்கையில ஒரு சில பகுதியில முதலையெல்லாம் இருக்கு. அது வந்து அந்த கங்கை கரையில வாழ்றவங்களுக்கு தெரியாது எந்த இடத்துல முதலையெல்லாம் இருக்கு. அந்த முதலைகள் இருக்கிற இடத்துல கொண்டு போய் இந்த பாடிய, ஹரிதாஸோட பாடியை தூக்கி கொண்டு அங்க வீசிட்டு வந்துருக்கு. ஹரிதாஸ் சாகரும் தூக்க முடியல அவங்கனால, பூமியோட பாரமாயிட்டார். இந்த காவலர்கள் பிரார்த்தனை பண்றாங்க, பிரபு எங்களை அனுமதியுங்கள், இல்லைன்னா நவாப் எங்களை கொண்டுருவார். உடனே ஹரிதாஸ் சாகர் வந்து தன்னை மெலிதாக ஆக்கி கொண்டார். அவர் சரீரத்தை தூக்கி கொண்டு போய் கங்கையில தூக்கி வீசினாங்க. ஒளிஞ்சார் ஹரிதாஸ். இனி ஹரிதாஸ் ஒருத்த கிடையாது. அவனை தூக்கி கங்கையில போட்டாச்சு. அவன் சரீரத்தை முதலைகள் கடிச்சு கொதறி நேரம் அவன் சரீரமே இல்லாம போகும். அன்னைக்கு சாயந்தரம் எந்த மார்க்கெட் பிளேஸ்ல ஹரிதாஸ் சாகரோ சவுக்கால் அடிச்சாங்களோ அதே கடை தெருவுல அவர் சாண்டிங் பண்ணிட்டு வர்றாரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. பக்தர்கள்லாம் கண்ணீர் சிந்துறாங்க, பகவானை புகழ்ந்து பாராட்டுறாங்க, ஹரிதாஸ் தாக்கூர் புகழ் பாடுறாங்க. நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூர் கி ஜெய், நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூர் கி ஜெய். இந்த பொறாமைக்காரர்கள், யவனர்கள், நாத்திகர்கள் எல்லாம் பயந்து நடுங்குறாங்க. ஐயோ, இந்த மகாபுருஷனுக்காக நாம் அபராதம் செய்ய, இவன் செத்து போயிட்டால நினைச்ச உயிரோட வரானே, இவனை கொண்டு தூக்கி கங்கையில வீசியாச்சு, முதலையெல்லாம் கடிச்சு செத்து போயிருக்கணுமே, எப்படி எதிர்த்து வந்தாங்க. எல்லாரும் ஓடி வந்து ஹரிதாஸ் அவர்கள் பாதங்களை விழுந்தாங்க. நாமாச்சாரியர்களை மன்னித்து விடுங்கள், எங்களை மன்னித்து விடுங்கள். இதுவும் இறைவன் செயல் என்று கடந்து போனார். ஏற்பட்ட பக்தர் ஹரிதாஸ் தாக்கூர். ஒரு நாள் அத்வைத ஆச்சாரியர் தன்னுடைய தன்னுடைய அப்பாவுக்கு ஸ்ராத்தா கொடுக்கிறார். அப்பாவோட இறந்து போன திதி வந்து, அந்த இறந்து போன திதிக்கு அத்வைத பிரபு ஸ்ராத்தா கொடுக்கும் போது அவர் என்ன பண்றாரு, ஹரிதாஸ் தாக்கூரை அழைத்து அவருக்கு முதல் பிரசாதம் கொடுக்கிறார். ஹரிதாஸ் தாக்கூரை உட்கார வச்சு அவருக்கு முதல் பிரசாதம் பரிமாறுறார். ஹரிதாஸ் தாக்கூர் சொல்றாரு, அத்வைத பிரபு என்ன காரியம் பண்றீங்க? நீங்க பிராமண குலத்துல பிறந்தவர், நானும் ஒரு யவனன், நான் ஒரு கீழ்நிலையான ஆத்மா, நான் நீச்சன், நான் மோசமானவன். என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு முதல் மரியாதை பண்றீங்களே, உங்க சமுதாயத்துல உங்களுக்கு கேலி பண்ண மாட்டாங்களா? உங்களை அவதூறு பேச மாட்டாங்களா? நான் பிராமணன் அல்ல பிறப்பால், நான் ஒரு சூத்திரன், நான் யவனன், நான் ஒரு தீண்டத்தகாதவன், நான் அருவருக்கத்தக்கவன். என்ன காரியம் செய்றீங்க அத்வைத பிரபு? என்ன ஏன் கூப்பிடுறீங்க பிரசாத சாப்பிட? நான் வரமாட்டேன், எனக்கு அந்த அருகதை கிடையாது, தகுதி கிடையாது. அப்ப அத்வைதாச்சாரியர் சொல்றாரு, ஹரிதாஸ் தாக்கூரா, நீங்க வந்து நாமாச்சாரியர், சைதன்ய மகாபிரபு உங்களை நாமாச்சாரியர் என்று அழைக்கிறார். நீங்க எப்பவும் உங்க நாக்கு வந்து எப்பவும் பகவானுடைய புனித நாமத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அதனால நீங்க முதல் தரமான வைஷ்ணவர். ஒரு வைஷ்ணவர் வந்து பிராமணனை காட்டிலும் சிறந்தவர். இந்த பிராமணர்கள் வந்து என்ன பண்றாங்க, வேத சடங்குகளை பண்ணுவாங்க, புண்ணிய கர்மாக்களை செய்வாங்க. ஆனா பக்தர்கள் அதையெல்லாம் கடந்து எந்த பலநோக்கு செயலில் ஈடுபடாம, எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம, அவங்க களங்கம் இல்லாத தூய பக்தி செய்யறாங்க வைஷ்ணவர்கள். அதனால பகவானுடைய பக்தர்களுக்கு ஒரே குறிக்கோள் பகவானை திருப்திப்படுத்துறது மட்டும்தான்.
நீங்க வைஷ்ணவர், நீங்க முதல் தரமான பக்தர், அதனால உங்களுக்கு எல்லா அருகதை இருக்கு, எல்லா தகுதி இருக்கு, நீங்க தான் இந்த முதல் பிரசாதம் ஏத்துக்கணும். ஹரிதாஸ் தாக்கூர் என்ன நினைக்கிறாரு? நான் ஒரு யவனன், நான் ஒரு கீழ்குளத்துல பிறந்தேன். அத்வைத பிரபு சொல்ல, இல்ல இல்ல ஹரிதாஸ், நீங்க வந்து தூய பக்தர், உங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது நான் செஞ்ச பாக்கியம் அப்படின்னு சொல்லி அத்வைத பிரபு ஹரிதாஸ் தாக்கூரை உட்கார வச்சு பிரசாதம் பரிமாறுற. அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசி எடுத்துட்டு ஜெகநாதபுரி வந்தாரு. ஹரிதாஸ் தாக்கூரும் ஜெகநாதபுரி வந்து தங்கிக்கிட்டார். இங்க பூரி கடற்கரை பக்கம் போனீங்கன்னா சித்த பகுலான்னு ஒரு இடம் இருக்கும், பகுலா மரம். அந்த சித்த பகுலா இடத்துல ஹரிதாஸோடைய பஜன் குட்டீர். ஹரிதாஸ் அவர் உட்கார்ந்து ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாம ஜெபம் பண்ணுவார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அவர் ஜெகநாதபுரி கோயிலுக்குள்ள போக மாட்டார். ஏன்னா ஜெகநாதபுரி கோயில்ல இப்போ என்ன வழக்கம்னு சொன்னா, இந்துக்கள் அல்லாதவங்க அந்த கோயில்ல அனுமதி கிடையாது. இந்துக்கள் அல்லாதவங்க அந்த கோயில் அனுமதி கிடையாது. ஹரிதாஸ் தாக்கூரா அந்த கோயிலுடைய சட்டத்திட்டத்தை மீறதுக்கு தயாரா இல்லை. ஓகே, இவங்க என்ன கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க, நான் பிறப்பால் இந்து கிடையாது. ஆனா ஹரிதாஸ் தாக்கூரா என்ன நினைக்கிறாரு, நான் வந்து பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறேன், நான் ஒரு கீழடையான ஆத்மா, எனக்கு அந்த கோயில்ல போக அருகது கிடையாது, எனக்கு வந்து கோயிலுக்குள்ள போய் ஜெகநாதர் பாக்குற அருகது கிடையாது, அதனால கோயிலுக்குள்ள நான் போக மாட்டேன். நான் வந்து இந்த கடற்கரையில உட்கார்ந்துட்டு அந்த சுதர்சன சக்கரம், நீலா சக்கரம், நீலாச்சல தாமத்தில் இருக்கக்கூடிய இந்த நீலா சக்கரத்தை பார்த்து கொண்டு ஜெகநாதரை மனதில் தியானித்துக் கொண்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே நாம ஜபிச்சுட்டே இருக்க. எந்த ஜெகநாதர் வந்து கோயில்ல வந்து விக்கிரகமா இருக்காரோ, எந்த ஜெகநாதர் பரமபுருஷோத்தமான முழுமுதற் கடவுளோ, அந்த ஜெகநாதர் பூரியில சைதன்ய மகாபிரபுவா இருக்கார். சைதன்ய மகாபிரபு ஜெகநாதரும் வேற வேற இல்ல அப்படின்னு வாசுதேவ் கோஷுங்கிற பக்தர் ஆச்சாரியர் 2 கையும் தூக்கி பறைசாத்துக்கிட்டார். வாசுதேவ் கோஷ் போலே ஜோடே கோட ஹாத், சேகோர் சே கிருஷ்ண சே ஜெகநாத். வாசுதேவ் கோஷ் ஆகிய நான் 2 கைகளையும் உயர்த்தி பறைசாற்றுகின்றேன், ஜெகநாதரும் கிருஷ்ணரும் கௌரங்கரும் வேற வேற இல்ல, சேகோர் சே கிருஷ்ண சே ஜெகநாத். அப்ப எந்த ஜெகநாதர் பூரியில வந்து விக்கிரகமாக எழுந்து அருள்பாலிக்கின்றாரோ, எந்த கிருஷ்ணர் துவாரகையில லீலை செய்தாரோ, பிருந்தாவன் லீலை செய்தாரோ, அந்த கிருஷ்ணர், அந்த ஜெகநாதர் சைதன்ய மகாபுரு ரூபத்துல தினமும் ஹரிதாஸ் பிரசாத் கொண்டு வர. ஹரிதாஸ் கோயிலுக்கு வரலைனாலும் மகாபிரபு போய் ஜெகநாதர் தரிசனம் பண்ணிட்டு ஜெகநாதருடைய பிரசாதத்தை, தன்னுடைய பிரசாதத்தை தானே கொண்டு வந்து கொடுக்கிறார் பகவான். பாருங்க எப்பேற்பட்ட பக்தர் ஹரிதாஸ் தாக்கூர். ஹரிதாஸ் தாக்கூராக்கு வேண்டி பகவானே தனது பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். இது 1 நாள் 2 நாள் தினமும் நடக்கும். 1 நாள் 2 நாள் இல்ல. ஹரிதாஸ் தாக்கூரா பூரியில இருந்த வரைக்கும் சைதன்ய மகாபிரபு தான் அவருக்கு பிரசாதம் கொண்டு போய் தருவார். என்றைக்காவது ஒரு நாள் மகாபிரபு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் தனது காரியதரிசி கோவிந்தா அனுப்பிச்சு வச்சிருவார், நீங்க ஹரிதாஸ் தாக்கூர் பிரசாதம் கொண்டு போய் கொடுக்கணும். இவ்வளவு பிரியமான பக்தர் ஹரிதாஸ் தாக்கூர் சைத்தன்ய மகாபிரபு. ஹரிதாஸ் தாக்கூரா வந்து ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு பிரசாதம் கொண்டு வரார். ஹரிதாஸ் தாக்கூர் தரையில படுத்து அழுதுன்னு இருக்கார். மகாபிரபு கேட்கிற, ஹரிதாஸ் என்ன ஆச்சு உங்களுக்கு? மகாபிரபு, எனக்கு வயசாயிடுச்சு, என்னால முன்ன மாதிரி ஜபிக்க முடியல, என்னால 3 லட்சம் நாம சொல்ல முடியல, அதனால நான் இந்த உடலை விடணும் முடிவு பண்ணிட்டேன், நான் உங்களுடைய தாமரை திருப்பாத்தை தரிசனம் செஞ்சே இந்த உடலை விடணும். மகாபிரபு சொல்றாரு, ஹரிதாஸ் தாக்கூரா, நீ இல்லாம என்னால எப்படி வாழ முடியும்? உங்களுடைய சங்கம் இல்லாம நான் எப்படி இருப்பேன்? பாருங்க, முழுமுதற் கடவுள் சொல்றாரு, தன் பக்தனுடைய சங்கம் இல்லாம தன்னால இருக்க முடியாது. ஹரிதாஸ் தாக்கூர் சொல்ற, மகாபிரபு எனக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நாள் இந்த லீலையை முடிச்சு நீங்க கோலோ விருந்தாவன போக போறீங்க, இந்த பூமியில தோன்றிய கௌரங்க லீலையை முடிச்சுட்டு நீங்க திரும்ப போக போறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் போயிடணும். நீங்க இந்த லீலையை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த உடலை விட்டுறேன். தயவுசெய்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, அந்த அனுகிரகம் கொடுக்கிற மகாபிரபுடைய தாமரை திருப்பாதங்களை பற்றி கொண்டு கண்ணீராலே அபிஷேகம் செய்கிறார் ஹரிதாஸ் தாக்கூர். மகாபிரபு வந்து அப்படியே ஆகட்டும் சிரிச்சுட்டே போயிடுறாரு. அப்புறம் ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு தன் சகாக்களோடு கீர்த்தனம் செய்துட்டு வராரு சித்தா பகுலா. இங்க நாமாச்சாரி ஹரிதாஸ் தாக்கூர் வந்து ரொம்ப வயசாயிடுச்சு. அவர் தரையில படுத்துட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே மெதுவா ஜபிச்சுட்டு இருக்கார். அவர் சைத்தன்ய மகாபிரபு பாக்குறார், அவருடைய தாமரை திருப்பாதங்களை பார்க்கிறார். அவர் தங்கத்தை உருக்கிய பொன்னிறத்துல இருக்கார் சைத்தன்ய மகாபிரபு, தாமரை போல கண்கள்,
பறந்து விரிந்த தோள்கள், முழங்கால் வரை நீண்ட கரங்கள், சைத்தன்யமாவுரை பார்த்துட்டே ஹரிதாசா கூர் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா மகாபுருடைய நாமத்தை சொல்லி அப்படியே உடலை விட்டார். சைதன்ய மகாபிரபு ஹரிதாசகுர உடலை எடுத்துட்டு நர்த்தனம் செய்து கீர்த்தனம் செய்து அந்த பூரி கடற்கரையில போய் அபிஷேகம் பண்ண. அன்று முதல் மகாபு சொல்றார், இந்த பூரி கடல் புனிதமானது, இது இன்னிலிருந்து சரணாமிர்தம், ஹரிதாசகுடைய தாமரை பாதங்களை கழுவிய நீர், சரீரத்தை கழுவினதுனால இந்த கடற்கரை புனிதம் அடைந்தது. அப்புறம் ஹரிதாசனுடைய மகிமைகளை மகாபிரபு பறைசாற்றார். என்ன பண்ணாரு, சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள். அவர் பூரியில ஒரு தெருவுல கடையில போய் பிக்ஷை எடுக்கிறார். இன்னைக்கு ஹரிதாசனுடைய மறைவு தினம், கொஞ்சம் பிரசாதம் கொடுங்க, பக்தர்களுக்கெல்லாம் நான் பரிமாறணும். முழுமுதற் கடவுள் சைத்தன்ய மகாபிரபு ஒரு கடையா போய் பிரசாதத்துக்கு பிக்ஷை எடுக்கிறார். இதை பார்த்தோன்னே ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி, நித்யானந்த பிரபு எல்லாம் அழற. ஸ்வரூப் தாமோதர், மகாபிரபு நீங்க போகாதீங்க, நாங்க போறோம். ஸ்வரூப் தாமோதர் யாரு? அவர் லலிதா சகி, ராமானந்தராயர் விசாகா சகி, நித்யானந்த பிரபு பலராமன். மகாபிரபு பிக்ஷை எடுக்க வேண்டாம்னு சொல்லி இவங்க போய் பிக்ஷை எடுக்கிறாங்க. இவங்களும் பிக்ஷை எடுக்க தகுதி உள்ளவங்களா என்ன? இவங்க பகவானுடைய நித்தியமான சேவகர்கள். அதுவும் நித்யானந்த பிரபு முழுமுதற் கடவுள். லலிதா விஷாகா ராதாரணிக்கு மிக நெருக்கமானவங்க. ராமானந்தராயர், ஸ்வரூப் தாமோதர், அவங்க போய் பிக்ஷை எடுக்கிறாங்க. ஹரிதாசாவுடைய மறைவு தினம் இன்னைக்கு, பக்தர்களுக்கெல்லாம் பிரசாத பரிமாணம், கொஞ்சம் பிரசாதம் கொடுங்க. அப்படி பார்த்தா கூட கூடையா பிரசாதம், விதவிதமான பிரசாதம். அன்னைக்கு சைத்தன்ய மகாபிரபு பக்தர்களா லைனா உட்கார வச்சு அவங்களுக்கு மாலை போட்டு விட்டு சந்தனம் பூசி அவங்க இலையில அவங்களுக்கு வேணுங்கிற பிரசாதம் கழுத்து வரை சாப்பிடுங்க. இன்னைக்கு நாமாச்ச ஹரிதாசனுடைய மறைவு தினம் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு நாமாச்சோடைய மகிமைகளை 10 வாய் கொண்டு வர்ணிக்கிறார். ஒரு வாய் இல்ல, 10 வாய் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வர்ணிக்கிறார். நாமாச்ச ஹரிதாஸ் தாக்கூர் அவ்வளவு புனிதமானவர், அவர் தெய்வீகமான குணங்கள், அவரது செயல்கள். சைத்தன்ய மகாபிரபு ஹரிதாசனுடைய மகிமைகளை வர்ணிச்சுட்டு அவர் சொல்றாரு, யாரெல்லாம் இந்த ஹரிதாசனுடைய மறைவு தினத்துல கலந்துட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் இங்க பிரசாதம் சாப்பிட்டாங்களோ, யாரெல்லாம் இங்க நாமசக்கீர்த்தனம் பண்ண, அவங்களுக்கு எல்லாம் கிருஷ்ண பிரேமம் கிடைக்கும் சொல்ற மகா. இந்த மாதிரி ஹரிதாஸ் தாக்கூரா பிறப்பாலதான் முசல்மானர், ஆனா அவருடைய நாக்கு எப்போ நாம ஜபத்தை சொல்லிட்டே மாதிரி எண்ணற்ற பக்தர்கள் பிறப்பால சாதாரண குடும்பத்துல பிறந்தவங்க. துக்காராம், கோரா கும்பர், ஜானாபாய், நாமதேவர், சொக்க மேலா, இவங்க சரித்திரம்லாம் சொன்னா இன்னொரு 4-5 மணி நேரம். அவங்க எல்லாம் சாதாரண குடும்பத்துல பிறந்தவங்க. ஆனா பகவான் மேல, பாண்டரங்கர் மேல அளவிட முடியாத அன்பு பக்தி வச்சு பகவான் அவரோட நண்பனை போலையும் உறவினரை போலையும் பழகுவார். அதனால பிறப்பை வைத்து அல்ல பக்தி என்பது. ஒருத்தர் உயர்ந்த உள்ளத்துல பிறந்திருக்காரா, வேத மந்திரம் தெரியுமா, அதெல்லாம் வச்சல்ல பக்திங்க. நாம ஜபம் பண்ணக்கூடிய பக்தனை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? இவர் பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நம்ம சத்சங்கத்துல யாராவது நாம ஜபம் பண்றாங்க, நம்ம கோயில்ல யாராவது சாண்டிங் பண்றாங்கன்னா அவங்கள பார்த்தா நமக்கு என்ன தோணணும்? இந்த ஜீவாத்மா ரொம்ப பாக்கியம் செய்தவர். இன்னைக்கு நம்ம கோயில்ல உட்காந்து நாம ஜபம் பண்ணிட்டு இருக்காருன்னா, இவர் இதுக்கு முன்னாடி பற்பல பிரிவுகளை யாகம் செஞ்சிருக்கணும், தவம் பண்ணிருக்கணும், தானம் இருந்திருக்கணும், தானம் செய்திருக்கணும், புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போயிருக்கணும். இதெல்லாம் பண்ணனாலதான் இந்த ஜீவாத்மாவுக்கு இன்னைக்கு பகவான் நாமத்தை சொல்ற பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதனால யாரெல்லாம் ஹரே கிருஷ்ண மந்திரம் உச்சரிக்கிறாங்களோ அவங்கள மரியாதை செலுத்த வேண்டும், அவங்கள பாதங்களை விழுந்து வணங்க வேண்டும். மரியாதை செலுத்துறமோ இல்லையோ, அவதூறு பேசக்கூடாது. பக்தர்களை பற்றி அவதூறு பேசுவது, பக்தர்களை குற்றம் காண்பது, குறை கண்டுபிடிக்கிறது ஒரு நாளும் பகவானுக்கு பிடிக்காது. ஏன்னா ஹரே கிருஷ்ணா மந்திர ஜபம் செய்யறவங்க சாதாரணமான நபர்களே கிடையாது. அவங்க புண்ணிய ஆத்மாக்கள், தெய்வீகமான ஆத்மாக்கள். அதெல்லாம் தவங்கள் விரதங்கள்லாம் இருந்துதான் இன்னைக்கு நாம ஜபிக்கிற பாக்கியத்துக்கு அப்புறம் பிரபுபாத மாதிரி ஆச்சாருடைய கருணை, குருவோடைய கருணை, கிருஷ்ணாவுடைய கருணை, நாமளும் ஜபிக்கூடிய பாக்கியம் பெற்று. அதனால எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம ஜபம் பண்றதை நிப்பாட்டவே கூடாது. இந்த உலகமே எதிரி ஆயிடலாம், நம்ம இந்த உலகமே எதிரி ஆயிடலாம். எல்லாரையும் நம்ம எல்லாரும் நம்மளை வெறுத்து ஒதுக்கிடலாம். நமக்கு பெரும் அவமானம் ஏற்படலாம், உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. நாம ஜபத்தை மட்டும் விட்டுறவே கூடாது, கைவிடவே கூடாது.
இந்த ஜபம் ஒண்ணுதான் நம்மளை காப்பாற்றும். பகவான் நாமமே நம்மை காப்பாற்றும். அதனால என்ன வந்தாலும் அதை பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு, சரி எவ்வளோ பார்த்தாச்சு, எவ்வளோ இதையும் கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பொறுமையாக பகவான் நாமத்தை நம்பிக்கையோட, ஒரு இடத்துல நம்பிக்கை இருந்தா போதும், வேற எங்கேயுமே நமக்கு நம்பிக்கை வேண்டாம், வேற யாரையும் நம்ம நம்ப வேண்டாம், யார் மேலேயும் நம்பிக்கை வைக்க வேண்டாம், வேற எங்கேயும் போக வேண்டாம். பகவானுடைய நாமத்துல மட்டும் வலுவாத நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா, ஒரு பக்தனுக்கு, ஒரு வைஷ்ணவருக்கு, ஒரு கிருஷ்ண பக்தருக்கு பகவானுடைய புனித நாமத்துல வலுவாத உறுதியான வைராக்கியமா நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா, அந்த நாமம் தான் அவரை காப்பாற்றும். இந்த நாமம் தான் என்னை காப்பாற்ற போகுது. அதாவது நாமத்தை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அந்த நாமத்தை உறுதியாக பற்றி கொண்டால் இனி அந்த பக்தனுக்கு தோல்வியே கிடையாது. பகவான் அந்த பக்தனை தோல்விக்க விட மாட்டாரு. அவரை ஆன்மீக லோகத்துக்கு அழைச்சின்னு போயிடும். பகவானுடைய புனித நாமம் தான் நம்மளை வைகுண்ட பிராப்தி கொடுக்கும். கோலோக பிருந்தாவம் கிருஷ்ண பிரேமம் தரக்கூடியது. அதனால எந்த சூழ்நிலை வந்தாலும் நாமம் ஜபிக்கிறத கைவிடவே கூடாது, நிப்பாட்டவே கூடாது. எவ்வளவுக்கு நம்ம நம்பிக்கையோடு ஜபிக்கிறோம். 10வது குற்றம், பகவானின் புனித நாமத்தை உச்சரிக்கும் போது தவிர்க்க வேண்டிய 10 குற்றங்கள். எல்லா பக்தரும் இதை மனப்பாடம் செய்து வைத்திருக்க வேண்டும். 10 குற்றங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சவட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சவங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மறக்கவே கூடாது. தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் சொல்லணும் 10வது குற்றம் என்ன. பகவானின் புனித நாமத்தின் மகிமை அறிந்திருந்தும், பகவானின் புனித நாமத்தின் மகிமை அறிந்திருந்தும் பூர்ண நம்பிக்கை இல்லாமல் இருப்பதும், பகவானின் புனித நாமத்தை கவனக்குறைவா உச்சரிப்பதும் குற்றமாகும். தன்னை வைஷ்ணவர் என்று கூறிக்கொள்ளும் ஒவ்வொருவரும் கிருஷ்ண பிரேமை நிலை அடைய முயற்சிக்க வேண்டும். அதனால எந்த சூழ்நிலை வந்தாலும் பகவான் நாமத்தை நாம் கைவிடக்கூடாது. அது நமக்கு கிடைச்சிருக்கிற வரப்பிரசாதம். ஹரே கிருஷ்ணா. நரேந்திர ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய்.